ஓம் சாந்தி. இன்றொரு அழகான கதை பார்க்கலாம். சில நேரங்களில் இழப்பு என்பது முடிவல்ல, அது வாழ்க்கையை நம்ம இன்னும் உயரமாக பறக்க செய்யக்கூடிய ஒரு சக்தி. இன்றைய கதை உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தரும். இந்த சக்தி வாய்ந்த பாடத்தை அறிந்து கொள்வதற்காக முடிவுரை வரை எங்களுடன் இணைந்திருங்கள். மலைகளின் நடுவில் ஒரு பழமையான கோவில் இருந்தது. அதன் சுவர்களில் பாசி படிந்திருந்தது. அதன் முற்றம் மிகவும் அமைதியாக இருந்தது. நடுவில் பெரிய வெண்கல மணி ஒன்று இருந்தது. ஆனால் அது பல வருடங்களாக ஒலிக்காமல் இருந்தது. அதன் மேல் தூசியும் படிந்திருந்தது. பறவைகள் கூட கவனிக்காமல் பறந்துவிடும். ஆனால் ஒரு சிறிய குருவி மட்டும் ஏதோ ஒன்றை கவனித்தது. அந்த மணியின் உள்ளே உள்ள பிளவு பகுதி குளிர்ச்சியானது, மலையிலிருந்து பாதுகாப்பானது, ஒரு வீட்டிற்கு சரியான இடம் என்று நினைத்தது. அந்த பறவை தன்னுடைய மூக்கில் சிறு சிறு கிளைகளை எடுத்து வந்தது. ஒரு கிளை, இரண்டாவது கிளை, அப்படி அது தனது கூட்டை கட்டியது. இறகுகள் போட்டு மென்மையாக்கியது. கஷ்டப்பட்டே பணியாற்றினாலும் மனம் மகிழ்ச்சியாக இருந்தது. இது என் பாதுகாப்பான இடம், என்னை எதுவும் காயப்படுத்தாது என்று அது நினைத்து கொண்டது. நாள்தோறும் அமைதியாக வாழ்ந்தது. காலை பொழுதில் பாடியது, மதிய நேரத்தில் ஓய்வு எடுத்தது. மணி இன்னும் ஒருபோதும் ஒலிக்காது என்று அந்த பறவை உறுதியாக நம்பியது. அந்த பறவையினுடைய உலகம் பாதுகாப்பாக இருந்தது. ஆனால் வாழ்க்கை எப்போதும் நம்மால் எதிர்பார்க்காத நேரத்தில் மாறும். ஒரு நாள் காலை கோவிலின் முற்றத்தில் காலடி சத்தங்கள். மடாதிபதிகள் அங்கு கூடி வந்தார்கள். பழைய மணியை பார்த்தார்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அதை மீண்டும் அடித்து கிராமவாசிகளை வேண்டிக் கொள்ள அழைக்க தீர்மானித்தனர். குருவிக்கு அதெல்லாம் தெரியாது. குருவி தன்னுடைய கூட்டில் மகிழ்ச்சியாகவே இருந்தது. பின்னர் டூம் என்ற சத்தம். மடாதிபதி மணியை அடித்தார். அதிர்ச்சி மிகுந்த ஓசை காற்றை பரப்பியது. மணி குலுங்கியது. குருவியின் கூடு அதிர்ந்தது. கிளைகள் உடைந்தன, இறகுகள் சிதறின. ஒரே அடியில் பறவையின் வீடு ஒட்டுமொத்தமாக நொறுங்கிவிட்டது. அச்சத்துடன் அந்த குருவி பறந்து சென்றது. முழு முற்றத்தையும் சுற்றி வந்தது. அந்த பறவையின் பாதுகாப்பான உலகம் அழிந்து விட்டது. ஏன் இது என்னை சேர்ந்தது? நான் என்ன தவறு செய்தேன்? என் வீட்டை வாழ்க்கை ஏன் எடுத்துக்கொண்டது? அந்த பறவை மனதினால் அழுதது. பல நாள்கள் அந்த பறவை இடைவிடாது அலைந்தது. பள்ளத்தாக்குகளில், மரக்கிளைகளிலும் ஓய்வெடுத்தது. ஆனால் எந்த இடமும் சரியாக தோன்றவில்லை. பறவை சோர்ந்தது. பசியும் வலியும் சூழ்ந்தது. ஆனால் உள்ளிருந்து ஒரு குரல், பறந்து கொண்டே இரு, தேடிக்கொண்டே இரு, இப்போதே நிறுத்தாதே. அந்த பறவை அதை கேட்டு முன்னேறி கொண்டே இருந்தது. ஒரு நாள் நீர் ஓசையை தேடி சென்ற போது காட்டின் ஒரு ரகசிய தோட்டத்தை பார்த்தது. மரங்களின் வழியாக ஒளி விழுந்தது. காற்று இனிமையானது. பழங்கள் நிறைந்த மரங்கள். அருகில் நதி பாய்ந்து கொண்டிருந்தது. பெரிய வலுவான கிளைகள் கூண்டு கட்ட தகுதியாக இருந்தது. குருவி நின்று சுற்றி பார்த்தது. குருவியின் கண்களுக்கு நம்ப முடியவில்லை. இது சொர்க்கம். புது நம்பிக்கையுடன் மீண்டும் கூடு கட்ட ஆரம்பித்தது. இந்த முறை வலுவான கிளைகளை தேர்ந்தெடுத்தது. அமைதியாக வைத்து கட்டியது. முந்தையதை விட பெரிதும் வலுப்பட்டதான கூண்டு உருவானது. அது முடிந்ததும் அந்த கூட்டில் அமர்ந்தது. காற்று மென்மையாக தொட்டது. நதி இனிமையான இசை பாடியது. அந்த பறவை புன்னகை செய்தது. இது பழைய மணியை விட மிகச் சிறந்தது என்று நினைத்தது. அப்போதே அந்த பறவை உணர்ந்தது, அந்த மணி ஒலிக்கவில்லை என்றால் நான் அந்த இருண்ட இடத்தில் சிக்கியிருப்பேன். இந்த அழகை நான் ஒருபோதும் கண்டிருக்க மாட்டேன். அவள் முதல் வீட்டை இழந்தது முடிவல்ல, அது இன்னும் அழகானதற்கான தொடக்கமாகும். அந்த பறவையின் முதல் வீட்டை இழந்தது முடிவல்ல, அது இன்னும் அழகானதற்கான தொடக்கமாகும்.
சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையும் இதே மாதிரிதான். நாம் நம்முடைய கூண்டுகளை கட்டுகிறோம். எங்கள் வீடு, எங்கள் வேலை, எங்கள் உறவுகள், அவற்றில் நாமே பாதுகாப்பாக இருப்போம். ஆனால் ஒரு நாள் வாழ்க்கை அந்த மணியை அடிக்கிறது. நாம் அறிந்தது எல்லாம் உடைந்து விடுகிறது. அப்போது நாம் கேட்போம், ஏன் நான் அன்பு செய்ததை ஏன் இழந்தேன் என்று. அப்போது வலி கனமாக இருக்கும், எதிர்காலம் தெளிவாக தெரியாது. ஆனால் குருவியை போல நாம் பறந்து கொண்டே இருக்க வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு அத்தியாயத்தின் முடிவு கதையின் முடிவல்ல, இழப்பு என நம்மால் நினைக்கப்படும் பல விஷயங்கள் உண்மையில் ஒரு புதிய தொடக்கம்தான். உடைந்தவை நம்மை நம் வாழ்க்கையின் அழகான இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கான காரணம். குருவியை நினைவில் கொள்ளுங்கள். குருவி கூட்டை உடைத்த அதே மணி குருவியின் விடுதலை செய்ததும் அதுவே. குருவியின் பகுதியிலிருந்து குருவியை வெளியே கொண்டு வந்து குருவி ஒருபோதும் காணாத சொர்க்கத்தை காட்டியது. அதனால் உங்கள் உலகம் குலுங்கும் போதும் பயப்படாதீர்கள். இது முடிவு என்று நினைக்காதீர்கள். உங்கள் மனதை வலுப்படுத்துங்கள். முன்னேறிக்கொண்டே இருங்கள். மீண்டும் கட்டுங்கள். ஏனென்றால் உங்கள் அடுத்த கூண்டு, உங்கள் அடுத்த அத்தியாயம், உங்கள் அடுத்த வாழ்க்கை இன்னும் அழகானதாக இருக்க வாய்ப்பு அதிகம். நன்றி. ஓம் சாந்தி.